வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை 53 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுகிறார்கள் பீகாரில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு நாயுடு அவர்கள் ஏற்கனவே தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்களை சந்தித்தது பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, குறிப்பாக ஆர்ஜேடி, ஏன்னா அந்த மாநிலத்தில் நிதிஷ்குமார் அவர்கள் நேற்று சட்டசபையில் எவ்வளோ கொந்தளித்து பேசினார்னு உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு நிதிஷ்குமார் கட்சியில் இருக்கக்கூடிய கர்தார் யாதவ் அவர் இன்னைக்கு எம்பி அவர் பேசியிருக்கிறது மீண்டும் விவாத பொருளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் பங்கா தொகுதியோடைய எம்பி அவர் பேசியிருக்காரு. அதையும் தாண்டி ககாரியா மாவட்டத்தில் உள்ள பர்பட்டா தொகுதியோடைய எம்எல்ஏ சஞ்சீவ் ஜேடியு 2 பேருமே இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துக்கு மிகப்பெரிய கண்டனம். அப்போ சொந்த கட்சியில் இருக்கவங்களே கண்டனம். சொந்த கட்சினா ஜேடியு சொந்த கட்சி மாதிரி தான் பிஜேபிக்கு. அந்த கட்சியில் இருக்கவங்களே கண்டனங்கும் போது தேசிய அளவில் ஒரு பரபரப்பு. ஏன்னா பிஜேபி கொண்டு வந்த ஒரு திட்டத்துக்கு கூட்டணி கட்சியான ஜேடியுலேருந்து எதிர்ப்பு கிளம்பி இருக்கும்போது, அப்போ ஒரு வேளை ஜேடியுவை மீறி ஏதாவது மோடி ஐடியா பண்ணுறாரா அப்படிங்கிற ஒரு யோசனை கேட்குது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயந்தான், 53 லட்சம் வாக்காளர்களை இப்போ 3 மாதத்தில் எலெக்ஷன் வருது, 53 லட்சம் வாக்காளர்களை நீக்கிறீங்க. இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இப்போ ஜேடியு எம்பி ஒருத்தனுடைய பையன் வெளிநாட்டில் இருக்காராம். அந்த வெளிநாட்டிலேருந்து எப்போங்க வருவார், அவர் எப்படிங்க சைன் பண்ணுவார், இதுக்கெல்லாம் ஒரு ஒரு வழிகாட்டுதலே இல்லைன்னு அவர் வேறு சத்தம் போடுறாரு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிரிதார் யாதவ் ஜேடியு அவர் சொல்கிறாரு, இப்போ தான் விவசாய பணிகளுக்காக எங்கள் மக்கள்லாம் வெளியூருக்கு போயிருக்காங்க. இந்த நேரத்தில் பருவமழை வேற பெய்கிற நேரத்தில் இந்த மாதிரியான நடவடிக்கை மிக மிக தவறு, தேர்தல் ஆணையம் ரொம்ப தப்பு பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்று புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மக்கள் நினைக்க மாட்டாங்க. இவங்க யாரும் சொல்லவே வேணாம், மக்களுக்கே தெரியும் தேர்தல் ஆணையம் எவ்வளோ அநியாயமாக இருக்கிறதுன்னு. தேர்தல் அலுவலர்கள் 10 பேர் உட்காந்துருக்காங்க, உள்ள இவங்களே சைன் போடுறாங்க. அந்த வீடியோ ஒருத்தர் எடுக்கிறாரு, அந்த வீடியோ வைரல் ஆகுது. 13ஆம் தேதி வைரல் ஆகுது. கரெக்டாக 13ஆம் தேதி மட்டும் பீகாரில் இத்தனை பேரை சேர்த்தோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லவே இல்லை. இந்த ஒன்று போதுங்க, இந்த ஒரு விஷயம் போதும். அதாவது 10ஆம் தேதி மட்டும் ஒரே நாளில் பீகாரில் 1.18 கோடி பேர் சேர்த்துருக்காங்களாம். இது வாக்காளர் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிச்சவங்க ஒழுங்கான ஆதாரங்களோட ஒரே நாளில் 10ஆம் தேதி விண்ணப்பிச்சிருக்காங்க, 11ஆம் தேதி விண்ணப்பிச்சிருக்காங்க, 12ஆம் தேதி வச்சிருக்காங்க. ஆனால் 13ஆம் தேதி மட்டும் தேர்தல் ஆணையம் பிளாங்காக விட்டுருக்குது. 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கூட இல்லையே, ஏன் பிளாங்காக விட்டீங்க? ஏன்னா அன்றைக்கி காலையில் அந்த அஜு அப்படிங்கிற ஒரு யூடியூப்பில் வெளியாகுது. என்ன வெளியாகுது, இவங்களே உட்காந்து பல பேருடைய சைனை இவங்களே போடுறாங்க, பல பேரை இவங்களே விளக்குறாங்க அப்படின்னு வீடியோ எடுத்து போட்டார். அந்த வீடியோ அன்னைக்கு மட்டும் ஒருத்தர் கூடவா பீகாரில் 13ஆம் தேதி நான் லீவா ஒருத்தர் கூட இன்றைக்கி தேர்தல் ஆணையம் அந்த பதிவே பண்ணலைன்னா, அப்போ தேர்தல் ஆணையம் நல்லாவே தெரியுது இவங்க பெரிய அளவுக்கான ஃப்ராடை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்க பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியும் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு நடந்துட்டுருக்குன்னு. ஏங்க வாக்காளர் அடையாள அட்டையும் நீங்கள் ஆதாரையும் கொஞ்சம் உள்ளே சேர்த்துக்குவாங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்கிறது உச்சநீதிமன்றம். அதை நீங்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. கேட்டால் ஆதாரே போலியா. இப்படி என்ன கவர்மெண்ட் நடத்துறீங்க? ஆதாரே போலியா ஆகக்கூடிய கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட்டு? கொஞ்சம் யோசனை பாருங்கள். கேட்டால் டிஜிட்டல் இந்தியாங்கிறீங்க, ஆதார் எப்படிங்க போலியா பண்ண முடியும்? நல்லா யோசனை பாருங்கள். தமிழ்நாட்டில் ஒருத்தர் ஆதாரை போலியாக வாங்க முடியுமா? நமக்கு தெரியல, இது வரைக்கும் அப்படிலாம் கேள்விப்பட்டதில்லை. அப்போ ஆதாரே போலினா இப்போ திடீர்னு என்ன சொல்கிறாங்க, இல்லை ரோஹிங்கியாக்கள் முஸ்லீம்கள் வங்காதேசத்தினர் இவங்க ஊடுருவிட்டாங்க. எல்லா ஸ்டேட்லேயும் இதே புராணம். ஏங்க 53 லட்சம் பேரை வங்கதேசத்துக்கு வந்திருப்பாங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். நியாயமாக பேசக்கூடாது? அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மோடி போய் 3 நாளைக்கு முன்னாடி சொல்கிறாரு, அந்த மோதிஹரி, அதாவது மோதிஹரின்னு ஒரு ஏரியாவில் சர்க்கரை ஆலை அமைக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி மோடி அறிவிக்கிறார். இதுவரை நடைமுறைப்படுத்தல். இப்போ தேஜஸ்வி யாதவ் கேட்குறாரு, திடீர்னு என்ன பாசம் நம்ம மாநில மக்கள் மீது, பீகார் மக்கள் மீது? இதுக்குள்ளே அதாவது 1 மாதத்தில் 5 தடவை வந்திருக்காரு பீகாருக்கு. அப்போ என்ன அவ்வளோ பாசம்? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையம் ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழையை பண்ணியிருக்காங்க. அவங்களோட நோக்கம் என்னென்னா, வரக்கூடிய தேர்தலில் எப்படியும் பிஜேபி ஜெயிக்கணும். உடனே தேஜஸ்வி சொல்லிட்டார், நான் எலெக்ஷன்லேயே நிற்கலன்ட்டார். கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் தேர்தல் வருது, அதிமுக நான் எலெக்ஷன்லேயே நிற்கலை அப்படின்னா எவ்வளோ பெரிய பரபரப்பு இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், அது எப்படிங்க தேர்தலில் நிற்காமல் போனோம்னா அது மக்கள்கிட்ட பெரிய விளைவுகளை ஏற்படுத்துங்க. இது நம்ம தமிழ்நாட்டிலேயாவது கொந்தளிக்க மாட்டாங்க. பீகார்லாம் அப்படின்னா பீகார்லாம் மோசமான இடம். உங்களுக்கு தெரியும், இடி அதிகாரிகள் போய் மண்டை உடைச்ச கதைலாம் பார்த்துருக்கோம். அங்கே அது ஒரு மாதிரியான ஏரியா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது
ஒரு மிகப்பெரிய தவறை பண்ணியிருக்கிறதா ஏற்கனவே ராகுல் காந்தி இதை பற்றி சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தியிலேருந்து, மம்தா பானர்ஜிலேருந்து, தேஜஸ்வி யாதவ்லேருந்து ஒட்டு மொத்தமாக எதிர்க்கட்சி எல்லாமே சொல்லுது இது தப்புன்னு. இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய கிரிதார் யாதவ் இதை சொல்கிறதன் விளைவாக கிரிதார் யாதவ் பதவி விட்டு எடுத்துருவீங்களா நீங்கள் சொல்லுங்கள்? இல்லை அந்த எம்எல்ஏ சஞ்சீவ் அவரை பதவியிலேருந்து எடுத்துருவீங்களா? கேட்குற கேள்வி லாஜிக்காக இருக்கா? ஏற்கனவே நாயுடு வேற இதுக்காக போய் இதை பார்த்துட்டு வந்திருக்காரு, தேர்தல் ஆணையத்தை. ஏன் நாயுடு போய் பார்க்குறாரு? அதாவதுங்க, ஒரு மிகப்பெரிய அநியாயம் நடக்கும்போது சும்மா நாச்சிக்கும்போது பார்க்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு வரலாறு மன்னிக்கிறத விடுங்க, நாளைக்கு அது வந்து நாயுடுக்கே திரும்பும். நாயுடுக்கு தெரியும் மோடி எப்படி பிஹேவ் பண்ணுவார், ஒரு கட்சியை கூப்பிட்டு வச்சு அந்த கட்சியை வந்து எப்படி அழிப்பாருன்னு நாயுடுக்கு தெரியும். அதாவது மோடி என்ன நினைக்கிறாரு, நாயுடு ஒரு வழி பண்ணலான்ட்டு. நாயுடு நினைக்கிறாரு மோடி எவ்வளோ பண்ண, 2 பேரும் கை கொடுத்துக்குவாங்க. நீங்கள் பார்த்தா போதும் நாயுடுவும் மோடியும் ரொம்ப கை கொடுக்குறாங்களேன்ட்டு. அதாவது நாயுடு அவர்களுடைய கடந்த காலத்தை பார்த்தால் அங்கே ஆந்திராவில் போய் கேட்டு பாருங்கள். மோடி நினச்சிட்டு இருக்காரு நாயுடுக்கு அல்வா கொடுக்கலான்னு. ஆனால் லைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் போகிறவர் யார், நாயுடு. பிஜேபி விலைக்கு வாங்காமல் இருந்தால் சரி, அந்த ரேஞ்சுக்கு போவார் அவர். அவருக்கு தெரியும் பிஜேபி எத்தனை தடவை வளைய விட்டதுன்னு தெரியாமல் இருக்கார். அவர் லைட்டாக அப்பப்போ குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த நடவடிக்கையை பார்க்கும்போது வெளிப்படையாக ஒன்று புரியுது. 53 லட்சம் பேரை நீங்கள் நீக்கிட்டு ஒரு தேர்தல் வைத்தால் எப்படி நியாயமாக இருக்கும்? ஒன்று, உச்சநீதிமன்றத்தில் கண்டிப்பாக இந்த வழக்கு வரப்போகுது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே தெரியுதுங்க. இந்த 53 லட்சம் வாக்காளர்களை நீங்கள் எடுத்துட்டு தேர்தல் வச்சிங்கன்னா இப்போ தேஜஸ்வி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிக்கும். ஏங்க எலெக்ஷன்லன்னா கண்டிப்பாக தோற்று போயிடுவோன்னு தெரிஞ்சு தேஜஸ்வி நிற்பாரா? 53 லட்சம் வாக்கு வந்து அவரு கூட வேண்டிய வாக்கு, அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு பூசா சேகரன் உங்களுக்கு வேண்டியப்பட்ட ஆள்லாம் சேர்த்திங்கன்னா எப்படி தேஜஸ்வி விடுவார்? அவர் எந்த எல்லைக்கும் போவார். அதாவது தேஜஸ்விக்கோ ராகுலுக்கோ இல்லை அரசியல் கட்சி தலைவர்களுக்கு எதுங்க இலக்கு? அதிகாரத்தை கைப்பிடிப்பது. இப்போ அதிகாரத்துக்காக தானே போட்டி நடந்துட்டு இருக்குது. நேற்று சட்டசபையில் பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி அதை கேட்குறாரு. யாரை பார்த்து? நம்ம நிதிஷை பார்த்து. நிதிஷ்குமார் அவர்கள் ஆட்சியில் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடந்திருக்குது, பெரும்பாலான மக்கள் வேலை இழந்திருக்காங்க. இப்படி சொன்ன உடனே நிதிஷ் அவர்களுக்கு கோவம் வந்து சொல்கிறாரு, உங்கள் அப்பா ஆட்சி காலத்தில் தான் இந்த அளவுக்கு நாடு சீரழிஞ்சது அப்படின்ட்டு அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுகிறாரு. அது வந்து சபை குறிப்பு. அதாவது சமீப காலமாக சட்டசபையில் அதிர்ந்து பேசாத நிதிஷ்குமார் நேற்று அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டார். கடந்த காலங்களில் நிதிஷ்குமாரோட செயல்பாடு பார்த்தா நிறைய விழாக்களுக்கெல்லாம் கலந்துக்கிறது இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரு, ஏதோ ஒரு போஸ்டிங்கில் பிஜேபி நம்மளை உட்கார வச்சிரும், எதை பற்றியும் பேசக்கூடாது. பிஜேபி சொல்லியிருப்பாங்கல்ல, தேர்தல் ஆணையத்தை வச்சு நாங்கள் ஏதோ பண்ண போகிறோம், நீங்கள் எதுவும் அமைதியாக இருங்க, எதுவும் பேசாதீங்க, அமைதியாக இருங்க, நாங்கள் உங்களுக்கு வந்து தக்க மரியாதை கொடுக்குறோம். அவர் என்ன நினைப்பார்? வயசாகிடுச்சு. இன்னொன்று, அவர் வந்து நினைவில் இல்லை, அவங்க பையன்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நிதிஷ்குமார்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னா நமக்கு தெரியல. ஏன்னா ஒரு கட்சி வந்து ஒரு முடிவு எடுக்கிறா, ஒரு கொள்கை முடிவு எடுக்குதுன்னு, நிதிஷ்குமார் ஒரு முடிவு எடுத்துட்டார், அதாவது தேர்தல் ஆணையத்துடைய முடிவு சரி அப்படின்னு எடுத்திருந்தாருன்னா கிரிதர் யாதவ் இந்நேரம் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார். தேர்தல் ஆணையம் தவறு பண்ணுது. ஏற்கனவே நான் சொல்வேன், ககாரியா மாவட்டத்தில் இருக்கிற பர்பாட்டாப்ப தொகுதியை சேர்ந்த சஞ்சீவ் அதை சொல்லியிருக்க மாட்டார். அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி தேர்தல் ஆணையத்தின் மேலே சந்தேகப்படுறாரு, இவங்கெல்லாம் சந்தேகப்படுறாங்க. இதனுடைய தீர்வு என்ன? தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை நிறுத்தி வைக்க வேண்டும். நீ கேட்கலாம், நிறுத்தி வைக்க வாய்ப்பு இருக்கான்ட்டு. சார், இன்றைக்கி ஒரு பிரதான எதிர்க்கட்சி அப்படிங்கிறது தேர்தலை புறக்கணிக்கிறதுங்கிற முடிவுக்கு வந்தால் கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் வரும். அது வந்து என்னென்னா இந்திய அரசியலே கேள்விக்குறியாகும். அப்போ பிஜேபி, நிதிஷ்குமார் 2 பேரும் அவங்க மட்டும் கூட்டணி நிற்பாங்க. எதிரில் யார் நிற்பா? கொஞ்சம் பாருங்க. சுயேட்சைகளை நிற்பாங்க. இல்லை இவர் நம்ம பேர் என்ன, பிரெஞ்ச் இது நம்ம அவர் பேர் என்ன, பிரசாந்த் கிஷோர், அவர் கட்சி நிற்குமா? சூரஜ் அந்த கட்சி நிற்குமா? இப்போ தான் அவருக்கு வேறு ஆக்சிடென்ட் ஆகிருக்குது, அவர் நிற்பார். அப்போ இது கண்டிப்பாக அரசியலில் ஒரு தாக்கத்தை, தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்னு ஒரு பிரதான கட்சி சொல்லும் போது கண்டிப்பாக அது இந்தியா மட்டும் இல்லை, பல நாடு, உலக நாடுகளே பார்ப்பாங்க. ஏன்னா பீகாருங்கிறது ரொம்ப முக்கியம். பீகார் தேர்தல் வந்து இன்றைக்கி வந்து பிஜேபி தன்னுடைய கௌரவ பிரச்சனையாக நினைக்கிறாங்க. ஹரியானாவை ஜெயிச்சிட்டோம், டெல்லியை ஜெயிச்சிட்டோம், மகாராஷ்டிராவை ஜெயிச்சிட்டோம், பீகாரை மட்டும் ஜெயித்தோம்னா மோடியை கையில் பிடிக்க முடியாது. இப்போ ஆர்எஸ்எஸ்கே மோடி வந்து பீகாரில் ஜெயிக்கிறதுல, தனிப்பெரும்பான்மையாக ஜெயிக்கிறதுல விருப்பம் இருக்காது. ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸ்கே சவால் விடுற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இப்போ பிஜேபி மோடி வந்து 75 வயசுக்கு ஓய்வு பெற சொல்கிறாங்க, இல்லை அப்படின்னு பல பேரை விட்டு பேச வைக்கிறாரு. நிஷிகாந்த் துபே பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஆர்எஸ்எஸ்க்கு எரிச்சல் வரும். அப்போ வரக்கூடிய நாட்களில் மோடிக்கு சிக்கலாகும்னு தெரிஞ்சு தான் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தை வைத்து ஏற்கனவே நிறைய வேலைகளை பண்ணுறாங்க. இது அதிகாரத்தின் உச்சம். எல்லாத்தையும் தாண்டி நம்ம கேட்குறோம், ஒருத்தர் வந்து தேர்தல் ஆணையத்துக்குள்ளே பூந்து அங்கே இருக்கக்கூடிய நடக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறாரு. அவர் மேலே நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களே, ரைட், அது தவறு அப்படின்னா இந்நேரம் தேர்தல் ஆணையம் என்ன நடந்தது? ஏன்னா எப்படியும் வந்து அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் காட்ட வேண்டியதானே, ஏன் காட்டல?
கொஞ்சம் யோசனை பாருங்கள். சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்ட வேண்டியதானே? இவர் வீடியோ எடுத்ததை காட்டுறாருல. சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிடும். அதாவது சஞ்சய்ங்கிற பேரில் ஒரு அம்மா கையெழுத்து போட்டுட்ருக்காங்க. ஏற்கனவே சொன்னோம், ஒரு இராணுவ வீரர் கவுஹாத்தியிலேருந்து வரார், அஸ்ஸாமுடைய கவுஹாத்தியிலேருந்து வராரு இதை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுக்கு. பார்த்தா அவர் பேரை வந்து ஏற்கனவே இணைச்சிருக்காங்க. நான் கையெழுத்தே போடலிங்க, எப்படி இணைச்சாங்க அப்படின்னு கேட்டால், இல்லை மேலதிகாரி அழுத்தம் கொடுத்தாரு, அதனால் நான் வந்து உங்கள் கையெழுத்தை நானே போட்டேன். அவர் ஆர்மியில் இருக்கிறதுனால ஒரு கடிதம் கேட்குறாரு. அந்த தேர்தல் ஆணையர் எல்ஓ அவர் வந்து ஒரு இது கொடுக்குறாரு, ஒரு கடிதம் கொடுக்குறாரு. ஆமாம், நாங்கள் வந்து பண்ணிட்டோம். இதெல்லாம் சமூக ஊடகங்களில் வருதா இல்லையா? அதே மாதிரி 10 பேர் அதாவது ஒரு சோறுக்கு ஒரு ஒரு சோறு பதம்ங்கிறாங்கள, அந்த மாதிரி ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம், அந்த மாதிரி 10 பேரை வச்சுக்கிட்டு அந்த அஞ்சுங்கிறவர் இந்த 10 பேரை பின்னாடி நிற்கிறவங்கள பாருங்கள், மாஸ்கெல்லாம் போடல. இவங்களை பாருங்கள், இவங்க யாருமே கையெழுத்து போடல. தேர்தல் ஆணையத்தில் இவங்க விண்ணப்பமும் கொடுக்கல, கையெழுத்து போடல. ஆனால் இவர்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு அவங்களுக்கு மெசேஜ் வந்துருக்குது. எப்படிங்க கையெழுத்தே போடாமல் ஏற்றுக்குவாங்க? இவங்க கையெழுத்தை யாருங்க போட்டது? ஒருத்தர் கையெழுத்து இன்னொருத்தர் போட்டால் ஃப்ராடுமோ? இப்போ கவர்மெண்ட் அஃபீஷியலே ஃப்ராடு பண்ணால் யார்கிட்ட போய் முறையிடுறது? அப்போ தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும். அதாவது என்னென்னாங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு விடிவு காலம் பிறக்கும். இப்போ கவாய் அவர்கள் வந்து, இல்லை கவாயோ உச்சநீதிமன்றம் எந்த அமர்வுக்கு போனாலும் என்னங்க நினைப்பாங்க அவங்க? ஏன்னாங்க ஒரு பிரதான எதிர்க்கட்சி ஒரு கோரிக்கை வைக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கேட்டது தான், உச்சநீதிமன்றம் கேட்டதா, இன்னும் ஒரு 3 மாதத்தில் எலெக்ஷன் வச்சுட்டு எப்படி இதெல்லாம் பண்ணுவீங்க கேட்குறாங்களா இல்லையா? அப்போ இவங்க நோக்கம் என்ன? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பீகார், அடுத்து என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி வந்து மேற்கு வங்காளத்தில் போய் அங்கேயும் ஒரு 50 லட்சம் பேர் நீக்குவாங்க. அடுத்து தமிழகம் வருவாங்க. ஒருவேளை இப்படி தான் பிஜேபி எப்படியும் ஜெயிக்க போகிறது இல்லை. ஜெயிக்காத ஸ்டேட்டில் இந்த மாதிரி பண்ணால், முதல்ல ஜெயிக்காத ஸ்டேட்டில் இப்போ தமிழ்நாட்டிலலாம் முதல்ல விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டில் எப்படி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க, மேற்கு வங்காளத்தில் எப்படி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி அநியாயத்தை பண்ணால் கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்கள். ரொம்ப நீங்கள் அநியாயத்தை பண்ணி திமுகவோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய மம்தாவோ நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோன்னு சொன்னால் என்ன ஆகும்? ஒருத்தர் புறக்கணிச்சாவே பெரிய நியூஸ், எல்லாரும் புறக்கணிச்சா தேஜஸ்வி அதை சொல்கிறவங்க மம்தாவோ நான் தேர்தலை புறக்கணிக்கிறேங்க அப்படின்னா, அப்போ உச்சநீதிமன்றம் வந்தே ஆகணும். சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். அதாவது பல விஷயத்தில் அடாவடி பண்ணுறாங்கல்ல, அவங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மாட்டுவாங்க. அந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தினுடைய அடாவடி எல்லை மீறி விட்டது. இதற்கு ஒரு முடிவு கட்டியாக வேண்டும் தான் வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க. அநேகமாக உச்சநீதிமன்றம் இது தலையிடும் நினைக்கிறோம். இல்லைன்னா அந்த வார்த்தை வந்து தேஜஸ்வி சொல்லியிருக்க மாட்டார். இதுவரைக்கும் எவ்வளோ அரசியல் கட்சி இருந்தாலும் யாராவது ஒருத்தராவது நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொல்லுவாங்களா? ஒரு பிரதான கட்சி அடுத்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய தேஜஸ்வி சொல்கிறாருன்னா அது மிகப்பெரிய வார்த்தை. நீங்கள் ராகுல் காந்தி மற்றவங்க சொல்கிறத விட ஒரு கட்சி நிற்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து பெரிய செய்தி. கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் மாட்டிக்கொண்டு விடும் நினைக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.